ஹலோ கைஸ். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் மணாலியில் வந்து நேருக்குண்டில் ராஃப்டிங் பண்ண வீடியோ. நாங்கள் சேம் பேராகிளைடிங் பேக்கேஜ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 500 வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ராஃப்டிங் வந்து காம்போ பேக்காக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குரூப்பாக போனோம். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோப்ரோவில் வந்து தனியாக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 700-800 சம்திங் கொடுத்தோம். ஸோ எல்லாருமே ஷேர் தான். அதில் கொடுத்து சரி, ஓகே அவங்க நல்லா எடுப்பாங்க, அதை நம்ம எடுத்து நமக்கு ஷேர் பண்ணாங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணலாம் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் அப்போது நினச்சேன். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி சொல்லியாச்சு. அண்ட் எல்லாமே அந்த ராஃப்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நடந்துச்சு. அண்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க கொடுத்த வீடியோவில் வந்து குவாலிட்டியே இல்லை, அது நல்லாவே இல்லை. அது கோப்ரோ வீடியோ தான், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அண்ட் அதனால் அந்த வீடியோஸும் என்கிட்ட இல்லை. சப்போஸ் சரி அதுவே போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் அந்த வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அண்ட் என்கிட்ட இருக்கிற ஒரு 2 மினிட்ஸ் கிளிப்பிங் இருக்குது. அதை அப்படியே போடுறேன். அதை அப்படியே சும்மா அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நல்ல வீடியோவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பாருங்கள். பேக்ல வாட்ச் இருக்காங்க. सुनो भाइ गाई भिडियो फोटो एन्ड दोनों बनाएर दिन्छु म राम्रोसँग तपाईँहरूलाई हुन्छ। तपाईँ त पैसा जास्ती बोल रहे हैं। ओए पैसा त मैले राम्रोसँग भाई। हाँ जी। हेलो मैम, अभी तो मुस्कुरा दो। भैया ओ भैया वो स्लिप देना। स्लिप कहाँ है? स्लिप है क्या? स्लिप है बुकिङ स्लिप 9 किलोमिटरको बारे बोला के भन्छ दाइ भन्न अलि मिलाएर अनि हामी पनि कमाएर खाने। ए बडा डे हुने हो त्यो नि धेरै डा तपाईँले कति किलोमिटरको राइड गरे हो? यहाँ चाहिँ भन्नुभयो भैया अच्छा रहेगा, आप लोगों का फोटो भी आएगा, वीडियो भी आएगा, अच्छा रहेगा। हाँ ओ भैया करेक्ट। यहाँ से बनवालो अच्छा रहेगा। हाँ हाँ அப்படியே அணையா पॉज है कैसी पहुंच नहीं है। काठमाडौँ तो मेरो घर हो त। हम लोग अभी एक राउंड है। डांग घुमाया, डाङ घुमायो। पोखरा गया, पोखरा गया। अभी नहीं है 2019 में। बस फोटो लीजिए अब बस पकड़िए, बंद कीजिए। கைஸ், அட் தி எண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கிளிப்பிங். அண்ட் நாங்கள் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது ராஃப்டிங், ஓகேங்களா. வேற எங்கேயும் நான் போனது கிடையாது. ராஃப்டிங்கும் சரி பேராகிளைடிங்குமே சரி ரெண்டுமே நான் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ட்ரைங். அதில் மெயினான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ராஃப்டிங் வந்து நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகல. எனக்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணலாம், ப்ரிகாஷனாக ஏதாவது பண்ணிட்டு போகலாம். அதில் நான் ஒரே ஒரு விஷயம் நல்லது பண்ணது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு ஹெல்மெட் கொடுத்தாங்க. அண்ட் ஹெல்மெட்டுக்கு மேலேயும் நான் அந்த ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன்ல, அது நான் போட்டுக்கிட்டேன். அண்ட் போட்டதால் மட்டும்தான் எனக்கு அங்கே, ஏன்னா அங்கே ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி, -2 சம்திங் ஏதோ இருந்துச்சு. அதை வந்து முடியல, சீரியஸாகவே முடியல. அதில் என்ன மேட்டர்னா, நம்மளுடைய ஜாக்கெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதுதான் மெயின் ட்ராபேக்கு. ஏன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சூட் கொடுப்பாங்க, வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வாட்டர் ப்ரூஃப்லாம் இல்லை. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் ப்ரூஃபோடு கொடுத்தா கூட பரவாயில்ல. சரி, ஓகே, அதை வந்து வேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அதில் எவ்வளோ ஃபன் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை ஃபன் எலமெண்ட்னு சொல்லி சொல்கிறேன்னா, நம்ம குரூப்பாக போகிறோம். அண்ட் குரூப்பாக போகிறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 12 கிலோமீட்டர் வந்து ராஃப்டிங்க. ஸோ நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம வந்து ரிவரில் தானே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே நிறைய டேர்ன்ஸு நிறைய இருக்கும். ஸோ ரூட்டே வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சென்டரில் போய்கிட்டே இருப்போம். சடனாக பார்த்தோம்னா நம்மளோட ராஃப்ட் வந்து நின்றுடும். அங்கேயே சென்டர்லேயே நின்றுடும். நின்றதுக்கப்புறம் என்னடா நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே வந்து ஏதாச்சும் ஒரு கல்லில் மாட்டிக்கிட்டு, ஒரு பாறாங்கல்லில் மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு அந்த ராஃப்டை லைட்டாக இப்படி அப்படின்னு ஆட்டி அது செம்மையாக இருந்துச்சுங்க. அது ஷேக் பண்ணி அங்கே நமக்கு வந்து கைடு ஒருத்தர் வந்தார்ல, ஸோ அவங்க கூட ஃபன் பண்ணிக்கிட்டு, நீங்கள் அந்த கிளிப்பிங்கை பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அண்ட் என் பண்ணும்போது அந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸை என் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பிங்க. வந்து மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து என்னை கேட்டிங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுவும் சரி அந்த பேராகிளைடிங்குமே சரி. ஏன்னா அது எல்லாமே வந்து லைஃப்பில் ஒரு தடவை நம்ம பண்ணிடணும். நமக்கும் பறக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான். அண்ட் see you guys in next video.